இலுப்பக்குடி அருள்மிகு ஸ்ரீ பாலகுருநாதன் அங்காள ஈஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் அருகே உள்ள இலுப்பக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்பாள் சமேத ஸ்ரீ பாலகுருநாதன் சுவாமி திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. மிக பழமையான இக்கோவிலில் சென்ற வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவிலில் பிரதான சன்னதியில் சுவாமி, அம்பாள் மற்றும் கோவில் உள் வளாகத்தில் ஸ்ரீ பேச்சியம்மன், 21 பந்தியில் ஸ்ரீ ராக்காயி சோனேசாமி, சப்த கன்னிமாரியம்மன், காளியம்மன், அக்னி வீரபத்திரர், நவகிரகங்கள், துர்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், லிங்கோத்பவர் உள்ளிட்ட 31 தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். இன்று முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக தினத்தில் கணபதி ஹோமத்துடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு புனித கலசங்கள் நிரப்பப்பட்ட 31 கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை, நவகிரக ஹோமம் நடைபெற்று யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பூர்ணாகுதி அளிக்கப்பட்டன. தொடர்ந்து கலசங்களுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றன. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மூலவர், சுவாமி, அம்பாளுக்கும் மற்றும் 31 தெய்வங்களுக்கும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி, அம்பாளை வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. விழாவை கோவில் நிர்வாக கமிட்டியினர் செய்திருந்தனர். சரி.